ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம சிறுவர்கள் சார்பாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆர்டர்ஸ். ஸோ எஸ்பி ஆர்டர்ஸ் இஸ் நத்திங் பட் சேவிங்ஸ் பேங்க் ஆர்டர்ஸ். இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் அண்ட் எம்டிஎஸ் டு பிஏ அவங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இதுக்கு கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் 6 வித் எஸ்பி ஆர்டர் கம்பைன் பண்ணி உங்களுக்கு 5 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க as per சிலபஸ் படி. ஸோ வாங்க நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ எஸ்பி ஆர்டர்னா என்ன, ஃபஸ்ட் அது என்னது, ஸோ அதோட பர்பஸ் என்ன, எதுக்காக அதை இஷ்யூ பண்ணுறாங்க, அதே மாதிரி அதை யார் இஷ்யூ பண்ணுறாங்க, இதை பற்றி தான் நம்ம எஸ்பி ஆர்டர்ஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது போக அந்த ஒரு பர்டிகுலர் இயரில் ரிலீஸ் ஆகிற எஸ்பி ஆர்டர்ஸோட இம்பார்ட்டண்டான எஸ்பி ஆர்டர்ஸில் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ எஸ்பி ஆர்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கீழே ஒர்க் பண்ணுற ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க டிஓபி நமக்கு ரெகுலேஷன்ஸ் இல்லை கைட்லைன்ஸ் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா அதை நமக்கு டிநோட்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட எஸ்பி ஆர்டர் மூலிமா நம்மகிட்ட அதையே கம்யூனிகேட் பண்ணுறாங்க. நம்ம மீன்ஸ் கவுண்டர் ஆப்ரேட்டர்ஸ், எஸ்பிஎம்ஸ், ஆல் அபிஷியல்ஸ், ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ப்ராப்பர் மேனரில் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைட்லைன்ஸாக இஷ்யூ பண்ணுறது தான் இந்த எஸ்பி ஆர்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்பி ஆர்டர்ஸை டிஓபி இஷ்யூ பண்ணுறாங்க. எப்பெல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்மளோட பிஓஎஸ்பி, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் அப்படின்னு நம்ம ஒரு சேவிங்ஸ் பேங்க் சிஸ்டம் வச்சுருக்கோம். நம்ம வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸுக்கு கீழே தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு ரெமுனரேஷன், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மாதிரி வாங்கிட்டு அவங்களுக்கு அந்த ஒர்க்கை சர்வீஸாக முடிச்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸோட கைட்லைன்ஸ் படி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். யார்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம வந்து கம்யூனிகேஷன் கீழே வரமோ அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸுக்கு கீழே நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான் என்னன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்சியல் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ரா இருக்குது. நமக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸில் இருந்து வர ஏதாவது ஒரு ஆர்டர் இல்லை ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி வர ஆர்டர்ஸ், இந்த மாதிரியான இது எதாக இருந்தாலும் அதை நமக்கு எம்ப்ளாயீஸ்க்கு நோட்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம டைரக்டரேட்டில் இருந்து ரிலீஸ் பண்ணுறது தான் எஸ்பி ஆர்டர். ஓகேங்களா? இது கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம். எஸ்பி ஆர்டர் யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இருக்கு இல்லையா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபினான்சியல் சர்வீசஸ் டிவிஷன் ஒன்று இருக்குது, எஃப்எஸ் டிவிஷன் ஒன்று இருக்குது. எங்கே இருக்குது? டைரக்டரேட்டில். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எஸ்பி ஆர்டர்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? ஃபினான்சியல் சர்வீசஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக. ஸோ எஸ்பி ஆர்டர் இஷ்யூ பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஓபி கீழே இருக்க எஃப்எஸ் டிவிஷன் தான், ஃபினான்சியல் சர்வீசஸ் டிவிஷன் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ எப்போல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வந்துட்டு நோட்டிஃபை பண்ணுற ஆர்டர்ஸ் ஆகட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ரிவிஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரிவிஷன் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிவிஷனுங்கிறது முதல்ல ஆனுவலி இருந்தது. ஸோ நமக்கு குவார்டர்லி பேசிஸ் எப்போ இருந்து 1/4/2016 என்னவா மாற்றிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குவார்டர்லி பேசிஸை ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ரிவிஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை யார் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது? கவர்மெண்ட் தான். ஸோ கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி நோட்டிஃபை பண்ணுவாங்க? த்ரூ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் மூலியமா நோட்டிஃபை பண்ணுவாங்க. பட்ஜெட் டிவிஷன் அங்கே ஒன்று வச்சிருக்காங்க, எதுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸுக்கு கீழே வரும். ஸோ அவங்க வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க நிறைய ரிவிஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட், என்னென்ன ஸ்கீம்க்குலாம் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ அவங்க நோட்டிஃபை பண்ணிட்டாங்கனாலே அது அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒன் ஆஃப் த ஏஜென்ட் தானே டிஓபி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதுக்கு ஒரு எஸ்பி ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் சொல்கிற ஆர்டர்ஸை நம்ம எஸ்பி ஆர்டர், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குள்ள இருக்க சில குழப்பங்களை நிவர்த்தி பண்ண வைக்கிறதுக்காக நம்ம டைரக்டரேட் இஷ்யூ பண்ணுறதும் ஆர்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி ஆர்டர்ஸ் ஃபார் த இயர் 2019. ஏன் சார் 2019 ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு சிலபஸ் படி as per சிலபஸ் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, எஸ்பி ஆர்டர்ஸ் அப் டு லாஸ்ட் இயர் டிசம்பர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ 2021, ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2020 வரைக்கும் பார்க்கணும். ஸோ நம்ம 19 ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகும், ஜிஎஸ்பிஆர் ரோல் அவுட்டோட சேர்ந்து கண்டினியூட்டி வரும். ஓகேங்களா? ஸோ 19, 20 பார்த்துட்டு அப்புறம் ப்ரீவியஸ் 18, 17 பார்ப்போம். ஓகேவா? ஸோ எஸ்பி ஆர்டர், சரி எஸ்பி ஆர்டரை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஆர்டர் நம்பரிங் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஃபர்ஸ்ட். ஸோ எஸ்பிங்கிறது சேவிங்ஸ் பேங்க் டினோட் பண்ணுறது எஸ்பிங்கிறது வேர்டு.
ஸோ இந்த 1/2019 இதுக்கு என்ன அர்த்தம்னா 2019 வருடத்தில் வெளியான முதலாவது எஸ்பி ஆர்டர். அதுதான் அந்த 1ங்கிறது இட்ஸ் அ சீரியல் நம்பர். இட்ஸ் கன்சிக்யூட்டிவ் சீரியல் நம்பர். ஸோ அடுத்து வர ஆர்டர் 2, அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா 3, அடுத்து வர்றது 4. ஸோ இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் இயர்ல வர ஆர்டர்ஸ் வந்து நம்பரிங் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுதான் அந்த 1/2019, 2/2019, 3 அதே மாதிரி அடுத்து 2020ல அதுல முதல்ல வந்தா 1/2020 இப்படி போயிட்டு இருக்கும். இதுதான் எஸ்பி ஆர்டர்ஸோட நம்பரிங். ஓகே. ஸோ இப்ப இந்த முதல் எஸ்பி ஆர்டர் நம்ம பார்க்க போறோம். இதுல 2019ல வெளிவந்ததுல. இதுல முதல் எஸ்பி ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராபரபிள் நெட் பேங்கிங் ஃபார் பிஓஎஸ்பி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இன்ட்ராபரபிள் நெட் பேங்கிங். ஸோ இதுல இருந்து நம்ம ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எஸ்பி ஆர்டர் பொறுத்தளவு நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு படிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஒரு எஸ்பி ஆர்டரை ஏன்னா நீங்க எல்லாமே நம்பரிங்கா இருக்கும். உள்ள கண்டென்ட் இருக்கும். ஸோ நீங்க எப்படி இப்ப வந்து எஸ்பி ஆர்டர் சொன்னாலும் நீங்க கண்டென்ட்ட சொல்லணும். இல்ல கண்டென்ட்ட சொன்னாலும் எந்த எஸ்பி ஆர்டர்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படி வைஸ் வெர்சா நீங்க பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ 1/2019ல சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெட் பேங்கிங் ரிலேட்டட் அப்படிங்கிறத நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த இன்ட்ராபரபிள் நெட் பேங்கிங் அப்படிங்கிறது நம்ம டிஓபில எப்ப இருந்து ஃபங்ஷனல் ஆக ஆரம்பிச்சது? இங்க போட்டிருக்கு இல்லையா? ஃபங்ஷனல் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 14/12/2018 2018 டிசம்பர் மாதம் 14வது நாள்ல இருந்து இன்டர்நெட் பேங்கிங் இன்ட்ராபரபிள் நெட் பேங்கிங் வந்து நம்ம பிஓஎஸ்பி எனேபிள் பண்ணிட்டோம். ஃபங்ஷனல் என்ன டேட்ல இருந்து டேட்டை நோட்டிஃபை பண்ணிக்கிங்க. ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகே. இந்த எஸ்பி ஆர்டர்ல இது கிளாரிஃபிகேஷன் தான். ஸோ அவங்க ஆல்ரெடி ஃபங்ஷனல் கொண்டு வந்திருந்திருப்பாங்க. அதை எப்படி எப்படி கொண்டு நடைமுறைப்படுத்தணும், என்னெல்லாம் அது இதுல இருக்கு அப்படிங்கிறது எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் சொல்லணும் இல்லையா? நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்கும். ஸோ அதுக்காக இஷ்யூ பண்ணதான் இந்த எஸ்பி ஆர்டர். இதுல என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்ற எஸ்ஓபின்னு சொல்லுவோம் இதைய. ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர். அதே மாதிரி எஃப்ஏக்யூ ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். அதே மாதிரி தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம். இந்த மாதிரி இன்டர்நெட் நெட் பேங்கிங் இந்த மாதிரி கஸ்டமர் வந்து ஒருத்தருங்க அவைல் பண்ணிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று சப்ளை பண்ணணும் இல்லையா? அந்த ஃபார்மோட ஃபார்மேட். இந்த மூணையும் சேர்ந்து இஷ்யூ பண்ணது தான் எஸ்பிஆர் நம்பர் 1/2019. ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்னா ஒன்றும் இல்லை. எப்படி ஒரு அக்கௌண்ட் ஒரு கஸ்டமருக்கு ஒரு அக்கௌண்ட் ஹோல்டருக்கு அந்த நெட் பேங்கிங்கை எனேபிள் பண்ணி கொடுக்கலாம், எப்படி கொடுக்கணும், அவங்க என்னெல்லாம் சப்மிட் பண்ணணும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ். அதே மாதிரி கவுண்டர் ஃபினாக்கில் எப்படி நம்ம அதை பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னது தான் எஸ்ஓபி. அடுத்து எஃப்ஏக்யூனா ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்னா இது ரிலேட்டடான டவுட்ஸ் வரும் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ நான் நெட் பேங்கிங் என்னெல்லாம் பண்ணலாம், டிரான்சாக்ஷன்லாம் என்ன பண்ணிக்க முடியும், இந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் வரும் இல்லையா? அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இஷ்யூ பண்ணது தான் எஃப்ஏக்யூ. அப்புறம் அவங்களுக்கு உண்டான ஃபார்ம். அதுதான் இது மூணுமே அனெக்சர்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. அந்த எஸ்பிஆரோட அனெக்சர் 1, 2, 3 அதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இது வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இன்ட்ராபரபிள் நெட் பேங்கிங் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரா ஆப்பரபிள் வித்தின் பிஓஎஸ்பி. நம்ம பிஓஎஸ்பி சேவிங்ஸ் பேங்க் கூட மட்டும்தான் இது இன்ட்ராபரபிள். நீங்க என்ன நினைச்சுக்க கூடாது, பேங்கையும் இதையும் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இன்ட்ராபரபிள்னா இது எல்லாமே நமக்குள்ள தான். ஓகேவா? ஸோ எஸ்பி, ஆர்டி இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஸ்கீம்ஸ் ஒன் போஸ்ட் ஆஃபீஸ் டு அனதர் போஸ்ட் ஆஃபீஸ் இன் ஆல் ஓவர் இந்தியா இன்ட்ராபரபிள். இதுதான் இதுக்கு மீனிங். ஓகேவா? ஸோ இன்டர்நெட் பேங்கிங் யாருக்கெல்லாம் அவைலபிள் இல்லைங்கிறத நீங்க தெளிவா பார்த்து வச்சுக்கணும். ஜாயின்ட் ஏ அக்கௌண்ட், மைனர் அக்கௌண்ட், லுனாட்டிக் அக்கௌண்ட், இல்லிட்ரேட் அக்கௌண்ட் அண்ட் பிஓ அக்கௌண்ட். ஸோ இதுல நம்ம எஸ்பி ஸ்கீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஜாயின்ட் ஏ அண்ட் ஜாயின்ட் பின்னு 2 கேட்டகரியான ஜாயின்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. ஜாயின்ட் ஏன்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருக்க எல்லாரும் சேர்ந்து அந்த அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணா மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஓகேவா? ஜாயின்ட் ஏனா ஏ மீன்ஸ் ஆல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் அனைவரும் வரணும் அப்படின்ட்டு. ஜாயின்ட் பினா எனி ஒன் கேன் ஆப்ரேட். அதான் ஜாயின்ட் பி. ஸோ இந்த இன்டர்நெட் பேங்கிங் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஏவா இருக்கும் பட்சத்தில் தனித்தனியாக ஒவ்வொரு கஸ்டமருக்கும் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி தான் ஏடிஎம் கார்டு ஆகட்டும், இல்லை மொபைல் பேங்கிங் ஆகட்டும், எல்லாமே ஜாயின்ட் அக்கௌண்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அதே மாதிரி மைனர் அக்கௌண்ட்டுக்கும் ஸோ 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ இன்டர்நெட்டில் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபெமிலியாரிட்டி இருக்காது, அவங்களுக்கும் கிடையாது. லுனாட்டிக்னு சொல்ற மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கும் இது தேவை இருக்காது. இல்லிட்ரேட் அவங்களால இதை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பிஓ அக்கௌண்ட்ஸ்க்கு இந்த ஃபீச்சரை வந்து கொண்டு போய் சேர்க்கல. ஸோ இந்த இவங்களுக்கெல்லாம் இன்டர்நெட் பேங்கிங் எனேபிள் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? மீதி இருக்க சிங்கிள் ஜாயின்ட் பி அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் எல்லாத்தினாலையும் எனேபிள் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறத நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்டர்நெட் பேங்கிங்கை எனேபிள் யூஸ் பண்றதுக்காக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஓபி ப்ரொவைட் பண்ண யூஆர்எல். யூஆர்எல் என்னது? யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஓகேவா?
ஸோ ஒரு கஸ்டமர் வந்துட்டு இன்டர்நெட் பேங்கிங் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட்டு சிஃப்னா என்ன? கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃபைல். இன்ஃபர்மேஷன் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஃபைல். அந்த ஃபைல்ல எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கும்? 9 இருக்குமா? ஸோ அது என்ன பண்ணணும்னா அவங்க அத யூஸ் பண்ணி அதில அப்டேஷன் பண்ணிக்கணும். எதெல்லாம்? இமெயில் ஐடி, பான் கார்ட், மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்துட்டு அட்ரஸ் இதெல்லாம் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மதர்ஸ் மெய்டன் நேம் இந்த மாதிரி எக்ஸெட்ரா கேட்டகரிஸ் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? அந்த கஸ்டமருக்கு இன்டர்நெட் பேங்கிங்க எனேபிள் பண்ணி குடுக்கலாம். ஸோ இதுக்கான இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சதுல்ல? இப்ப எஸ்பி ஆர்டர் நம்ம பார்க்குறோம். எஸ்பி ஆர்டர் 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராப்பரபிள் நெட் பேங்கிங் ரிலேட்டடா இருக்கு. ஸோ என்னன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? எஸ்பி ஆர்டர்னா எதுக்காக இஷ்யூ பண்ணாங்கன்னு இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். எப்படி பண்ணலாம்? என்னலாம் பண்ணணும்? அப்படிங்கிறத டீட்டெயில்டா குடுத்துருக்காங்க. யாருக்காக? நம்ம ஆப்பரேஷனல் ப்ரொசீஜர் நமக்காக. நம்ம டிஓபி எம்ப்ளாயீஸ்க்காக ப்ரொவைட் பண்ணது தான். இது ஒரு கைட்லைன் மாரி தான். இதுக்காக ரிலீஸ் பண்றது தான் இந்த எஸ்பி ஆர்டர்ஸ். அடுத்து ஸோ 2 எஸ்பிஆர் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இது ரிவிஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோஸ்ல 2019ல ரிலீஸ் ஆன இம்பார்ட்டன்ட் எஸ்பிஆர்எஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ ரிமைனிங் இருக்கிறது ரிவிஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்புறம் இந்த ஜிஎல் இன்டகிரேஷன் சம்திங் லைக் தட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட் நாட் நெசசரி ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த எஸ்பிஆர் என்ன? எஸ்பிஆர் நம்பர் 3/2019 இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப் ரூல் 49 ரூல் அதாவது இது முதல்ல சொல்லணும்னா உங்களுக்கு பிஓஎஸ்பி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க்ல முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் மேனுவல்ஸ். ஸோ எது ஒரு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? எதைப்படி ஒர்க் பண்ணுவோம்? மேனுவல்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் படி ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க்ன்ட்டு அதுக்குன்னு தனியா மேனுவல் இருந்துச்சு. மேனுவல் வந்து வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3, வால்யூம் 4 எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ என்ன இருக்கு? வால்யூம் 4ல எடுத்துட்டாங்க. வால்யூம் 3 இருக்கு இப்போ இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து ஓல்டு கண்டென்ட்டா இருந்துச்சு. பெர் ஐடி மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 2018ல ரிலீஸ் பண்ணது தான் பிஓஎஸ்பி சிபிஎஸ் மேனுவல். ஓகேவா? ஸோ இந்த சிபிஎஸ் மேனுவல்னா என்னது? கோர் பேங்கிங் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ஐடி மாடர்னைசேஷனுக்கு அப்புறம் வந்தது. ஸோ அந்த மேனுவல்ல இந்த ரூலை இன்செர்ட் பண்றாங்க. அந்த அவங்க இன்செர்ட் பண்ணிட்டாங்கங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நோட்டிஃபை பண்ணணும் இல்லையா? தெரிவிக்கணும் இல்லையா? அதுக்காக ரிலீஸ் பண்ண எஸ்பி ஆர்டர் தான் எஸ்பி ஆர்டர் நம்பர் 3/2019. ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்பிஆர் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரான்ச் ஆஃபீசஸ் ஸோ பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்க போஸ்ட் ஆஃபீசஸ்க்கு வந்து ரெகுலர் டிரான்சாக்ஷன் இதுக்குன்னா ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியை ரெடியூஸ் பண்றதுக்காக. ஸோ பிஓல எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்டல் பிரான்ச் ஆஃபீசஸ்ல நடக்கிற இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட அக்கௌண்ட் ஆஃபீஸ் ஆனது எது அக்கௌண்ட் ஆஃபீஸ்னா எஸ்ஓ சப் ஆஃபீஸ் தான் பிஓக்கு அக்கௌண்ட் ஆஃபீஸ். அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 31ஆம் தேதி அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும். எதுக்கு? அந்த டிரான்சாக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து போஸ்டிங் பண்றதுக்காக. வட்டியை வரவு வைக்கணும் இல்லையா? அதுக்காக அனுப்புறது தான். ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக்கு டிரான்சாக்ஷன் கஸ்டமர் கொண்டு வருவாங்க. ஒருவேளை அவங்க கொண்டு வராட்டியும் கூட அந்த பிபிஎம்மோட டியூட்டி என்னன்னா, அந்த புக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டூப்ளிகேட்ல வந்துட்டு லிஸ்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி ஷெட்யூல் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி SP28 இஷ்யூ பண்ணிடணும். யாருக்கு? கஸ்டமருக்கு SP28 இஷ்யூ பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணணும்? இந்த டூப்ளிகேட் லிஸ்ட்டை அக்கௌண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடணும். அக்கௌண்ட் ஆஃபீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேனுவலா பண்ணிட்டு இருந்திருக்காங்க இல்லையா டிரான்சாக்ஷன், அதுவும் ஃபினாக்கில் அந்த அக்கௌண்டிங் கீழே ஆயிருக்க டிரான்சாக்ஷன் சேமா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிட்டு, சேமா இருக்கும் பட்சத்தில் அதைய என்ன பண்ணுவாங்க? இன்ட்ரெஸ்ட் போஸ்டிங் போட்டு திருப்பியும் பிஓக்கு அனுப்பிடுவாங்க. ஒருவேளை சேமா இல்ல, எனி கைண்ட் ஆஃப் ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னா, அதை உடனே என்ன பண்ணணும்? நம்ம டிவிஷனல் ஹெட்டுக்கு இன்டிமேட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொசீஜரை சொன்ன எஸ்பி ஆர்டர் தான் எஸ்பி ஆர்டர் நம்பர் 3/2019. இதே ஒரு ரூலாவே சிபிஎஸ் மேனுவல்ல ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்த எஸ்பி ஆர்டர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கும். உங்களுக்கு அது வேண்டியது கிடையாது. என்னன்னா, வேண்டியது கிடையாது மீன்ஸ் வேணும் தான். இந்த 2019ல இப்போ எஸ்பி ஆர்டர்ஸ்ல இன்னொன்னு ஒரு இது இருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு எஸ்பி ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அது எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க? இப்ப இருக்க கரண்ட் சினாரியோக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபியூச்சர்ல அது அப்டேட் ஆனாலோ, இல்ல அது மாறுனாலோ, அதுல ஏதாவது ஒரு மாற்றத்த கொண்டு வந்தாலோ என்ன ஆகும்? அந்த எஸ்பி ஆர்டர ஓவர் ரைட் பண்றதுக்கு இன்னொரு எஸ்பி ஆர்டர் வரும். அட்டெண்டர் மாரி. புரிஞ்சுது இல்லையா? இப்போ ஒரு எஸ்பிஆர்ல இருக்க ஒரு சேஞ்ச கொண்டு வரணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, அது இன்னொரு எஸ்பிஆர் மூலியமா தான் சொல்ல முடியும். அப்ப அது என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா முதல்ல சொன்னது போயிரும். தேவை இருக்காது. வலுவிழந்து போயிரும். ஓகேவா? அப்படி பார்த்தா எஸ்பிஆர் நம்பர் 5 5வது எஸ்பிஆர் ஒண்ணு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, என்னது? சாங்ஷன் பவர் ஆஃப் அத்தாரிட்டீஸ் டூ சாங்ஷன் டிசீஸ்டு கிளைம் கேசஸ். இப்ப கிளைம் கேசஸ் ரிகார்டிங் ஒண்ணு இருக்கு. ஆனா 2020ல வந்த எஸ்பிஆர்எஸ் 2 31 அண்ட் 36 2மே அத ஓவர் கம் பண்ணிருச்சு. ஸோ இப்ப நம்ம அதைய ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? 2020 பார்க்குறப்போ அதைய பார்த்துக்கலாம்.
ஓகே. ஸோ எஸ்பிஆர் நம்பர் 6/2019 படி பார்த்தீங்கன்னா இதுல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமர் அப்படிங்கிற கேஒய்சியை உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்றப்போ என்ன பண்ணுவோம்? அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் வச்சிருப்போம். அது கூட என்ன பின்னாடி அனெக்ஸர் 2 கேஒய்சி ஃபார்ம்ஸ் வைக்கிறோம். கேஒய்சி என்னது? நோ யுவர் கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமரோட டீட்டெயிலை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறக்காக கொண்டு வந்தது தான் அந்த கேஒய்சி. கேஒய்சிங்கிறது இட்ஸ் அ கவர்மெண்ட் பாலிசி. அதை வந்து நம்ம டிஓபி பேங்க் முன்னமே பண்ணிட்டாங்க. நம்ம டிஓபி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் எப்ப இருந்து பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/6/2009 ஓகேங்களா? 2009 ஜூன்ல 1ஆம் தேதியிலிருந்து நம்ம கேஒய்சி நாம்ஸை பிஓஎஸ்பிக்கு போஸ்ட் ஆஃபீஸ் கீழே கொண்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசர்வேஷன் பீரியட். ஸோ நம்ம வாங்கிற ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி ஃபோட்டோ ஒட்டி எல்லாமே பண்ணி எங்கே அனுப்புவோம்? அடுத்து எஸ்ஓவா இருந்தால் அடுத்து ஹெச்ஓக்கு அனுப்பிடுவோம். ஓகே, ஹெச்ஓல என்ன பண்ணுவாங்க? டேட்டா என்ட்ரிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சிபிசிக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. சிபிசிங்கிறது எங்கே இருக்கு? ஒவ்வொரு சர்க்கிளோட ஹெட் குவார்ட்டர்லையும் நியர்பை இருக்கும். சர்க்கிள் ப்ராசஸிங் சென்டர் அப்படிங்கிறது தான் சிபிசியோட ஃபுல் ஃபார்ம். அந்த சிபிஎஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா கோர் பேங்கிங் சொல்யூஷன். ஸோ எஸ்பி ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் பண்ணுற எல்லாமே இந்த சிபிசிக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கேஒய்சி ஃபார்ம்ஸை ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க? எங்க சிபிசியில் என்ன பண்ணுவாங்க? கேஒய்சி ஃபார்மை 3 வேலை பண்ண போறாங்க. முதல்ல என்னங்கன்னா பிசிக்கல் கேஒய்சி ஃபார்ம் நம்ம அனுப்புற ஃபார்மை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வாங்கிடுவாங்க. அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? ஸ்கேன்டு இமேஜஸா மாத்துவாங்க. அந்த ஸ்கேன்டு இமேஜஸ் தான் எங்க இருக்கும்? நமக்கு ஃபினாக்கிள்குள்ள செக் பண்ணுவாங்க இல்லையா? சிக்னேச்சர் செக் பண்றேன், போட்டோ செக் பண்றேன்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் ஸ்கேன்டு இமேஜஸ். ஸோ இப்படி கேஒய்சி ஃபார்ம்ஸ் அவங்க கிட்ட பிசிக்கல் காப்பியாவும் இருக்கு, ஸ்கேன்டு காப்பியாவும் இருக்கு. ரெண்டுமே இருக்கும். ஸ்கேன்டு காப்பிங்கிறது எதுல இருக்கும்? கம்ப்யூட்டர் ஹார்ட் டிரைவ்ல ஸ்டோரேஜ் எனி டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கிறது தான் ஸ்கேண்டுன்னு சொல்றோம். பிசிக்கல்ங்கிறது கை மேல வச்சிருப்போம் இல்லையா? ஃபார்ம்ஸ்ல, அதுதான் பிசிக்கல் ஃபார்ம்ஸ். ஸோ இந்த ரெண்டுக்கும் ப்ரிசர்வேஷன் டைம்னு ஒன்று கொடுக்குறாங்க இந்த எஸ்பிஆர் மூலியமா. எந்த சார் அது ப்ரிசர்வேஷன் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை தேவையில்லை, அதை விட்டுறலாம் அப்படிங்கிறத தான் நம்ம ப்ரிசர்வேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த பிசிக்கல் ஃபார்ம்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கேன்டு இமேஜஸ் நம்ம கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? ஸ்கேன்டு காப்பியா அதை வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொன்னது தான் இந்த எஸ்பிஆர். 1 இயர்க்கு அப்புறம் பண்ணாலும் சரி, இல்லை 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணாலும் சரி, எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் ஆயிருக்கு இல்லையா? அதுக்கு அப்புறத்துல இருந்து 3 வருஷம். அதே மாதிரி பிசிக்கல் கேஒய்சியா இருந்தா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணதுல இருந்து 1 வருஷம். ஓகேவா? இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து இப்போ ரெண்டையும் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்துட்டோம். டிஸ்போசல் எந்த மெத்தட்ல பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் இந்த எஸ்பிஆர்ல சொல்லிட்டாங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஒய்சி ஃபார்ம்ஸ் டு பி டெஸ்ட்ராய்டு பை ஸ்ப்ரெட்டிங் மெத்தட். அது என்ன சார் ஸ்ப்ரெட்டிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துண்டாக்குறதுன்னு அர்த்தம். ஸ்ப்ரெட்டிங் துண்டு துண்டா வெட்டுவோம் இல்லையா? இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்க நோட்ல இருந்து எழுதியிருக்கீங்க ஒரு இன்ஃபர்மேஷன், அதை மற்றவங்க படிக்க கூடாது என்ன பண்ணுவீங்க? 4 5 6 கிழிச்சு போடுறீங்க இல்லையா? அந்த மெத்தடுக்கு பேர் தான் ஸ்ப்ரெட்டிங் மெத்தட். இது இன்னுமே என்ன ஆகும்? மைன்யூட்டா கிழிச்சிரும். ஸோ யாருனாலே அந்த டீடைல்ஸை திருப்பியும் என்ன பண்ண முடியாது? ரெக்கவர் பண்ண முடியாது. அதனால தான் இந்த ஸ்ப்ரெட்டிங் மெத்தட் மூலியமா என்ன பண்றோம்? இந்த கேஒய்சி ஃபார்மை டெஸ்ட்ராய் பண்றோம். ஸோ அப்படி டெஸ்ட்ராய் பண்றப்போ அந்த சிபிசி இருக்காங்க இல்லையா? சர்க்கிள் ப்ராசஸிங் சென்டர், அவங்களோட அந்த சிபிசியோட ஹெட் முன்னாடி தான் இன்சார்ஜ் மூலியமா தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த டெஸ்ட்ராய் மெத்தட் நடக்கும். இந்த எஸ்பிஆர்எஸ்ல நான் உள்ள இருக்க கண்டென்ட்டை சொல்லிட்டே போறேன், எஸ்பிஆர் நம்பர் சொல்லிட்டே போறேன். நீங்க என்ன நோட் பண்ணணும்? இது முக்கியமானது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எக்ஸாம்ஸ்ல கேஒய்சி ஃபார்ம்ஸை ஸ்ப்ரெட்டிங் மெத்தட் மூலியமா டெஸ்ட்ராய் பண்ணலாம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த இன்ஃபர்மேஷனை சொன்னங்காட்டி உங்களுக்கு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை சொன்ன எஸ்பிஆர் நம்பர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா டக்குனு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? 6/2019 வரணும். ஸோ இதுக்கு உங்களுக்கு கீவேர்டு என்னன்னா அந்த எஸ்பிஆர் 6னா கேஒய்சிங்கிறது ஞாபகம் வரணும். இந்த மாதிரியான உதாரணத்துக்கு சொன்னோம்னா இது ஜூன் மந்த் கேஒய்சி நம்ம டிஓபி அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ ஜூனுனா 6, இதுவும் 6. இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா உங்களுக்கு இது தேவையானது. அப்பதான் எஸ்பிஆர்எஸ்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9th ஆர்டர் 2019ல வந்த 9th ஆர்டர். இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் ஒன் தான். இது வந்துட்டு பெருசா ஒன்றும் இதில் படிக்கிறதுக்கு இருக்காது. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா பினாக்கிள் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் நம்ம சிஎஸ்ஐங்கிறது சிஎஸ்ஐனா என்ன? கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர், நத்திங் பட் சாப், சிஸ்டம் அப்ளிகேஷன் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா? அதில் ஜிஎல் இன்டகிரேஷன். ஜிஎல்னா ஜென்ரல் லெட்ஜர்னு சொல்லுவோம். அது ஒரு கோட். இப்போ கம்ப்யூட்டருக்கு புரியிற மொழியில நம்ம சொல்லணும் இல்லையா? இப்போ அதுக்கு தான் பைனரின்னு சொல்லுவோம். 0 1 பிட்ஸ் பைட்ஸ்ன்னு. ஸோ லைக் தட் அந்த மாதிரி இப்போ ஜிஎல் கோட்ஸ் எதுக்கு இன்டகிரேஷன்னா ஃபினாக்ல நம்ம பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அக்கௌண்டிங் பண்ணணும். அக்கௌண்டிங்னா என்ன? நம்ம அக்கௌண்டிங் பண்ணணும் சிஎஸ்சி டிரான்சாக்ஷன்ஸ் கூட.
ஸோ அப்படி பண்றதுக்கு ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்க ஆஃபீஸ்ல நீங்க மேபி பார்த்துருந்துருக்கலாம். ஒவ்வொரு ஃபினாக்கிள்ல பண்ண டிரான்சாக்ஷனுக்கும் கன்சாலிடேட் பண்ணி அதை ஒரு தனி ஜிஎல்ல வந்துட்டு யூட்டிலிட்டி டூல் போட்டு அதை அப்லோட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் பண்றாங்களா? இல்ல. என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்லயே சிங்க் ஆயிருதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இன்டகிரேஷன் தான் GL இன்டகிரேஷன் பிட்வீன் CBS அண்ட் CSI, கோர் பேங்கிங் சொல்யூஷன் அண்ட் கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர். இது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைலட் ரோல் அவுட் வந்து கர்நாடகா சர்க்கிள்ல கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேன் இந்தியா 2019ல. ஸோ பேன் இந்தியானா பிரசன்ஸ் அக்ராஸ் நேஷன். ஓகேவா? ஸோ இதைத்தான் வந்துட்டு இந்த SBRRல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த இன்டகிரேஷனை பத்தி. ஸோ இதுதான் அது GL, ஜெனரல் லெட்ஜர் கோடுன்னு சொல்லுவோம். இது அக்கௌண்டிங்க்கு ரொம்ப தேவையான ஒரு கோட். இந்த கோட் மூலியமா தான் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது அக்கௌண்டிங் கொண்டு வந்து சேர்க்கும். ஓகேவா? ஸோ நார்மலா GL கோடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா CSIல 10 to 15 டிஜிட்ஸ் வரைக்கும் இருக்கும். நார்மலா நம்ம இப்போ யூஸ் பண்றது எல்லாமே 10 டிஜிட்ஸ் கோட்ஸ் தான். ஓகேவா? அடுத்து SBRR நம்பர் 11/2019. ஸோ இப்போ 11/2019 எதை பத்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா SOP ஃபார் மொபைல் பேங்கிங். இதுவே 1/2019னா 2019ல வந்த முதல் SBRR இன்டர்நெட் பேங்கிங், 11வது SBRR மொபைல் பேங்கிங். ஸோ ரிலேட் பண்ணிக்கங்க. 1 இன்டர்நெட்னா கூட இன்னொரு 1 சேர்த்துனா மொபைல் பேங்கிங் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது எப்போ ஃபங்க்ஷனல் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 15/10/2019 இந்த தேதியில இருந்து இந்த மொபைல் பேங்கிங்கை நம்ம DOP எனேபிள் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு தான் இது அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த SBRல என்ன சொல்லியிருந்தாங்க? சேம் லைக் அதே மாதிரி தான். இன்டர்நெட் பேங்கிங் எப்படி பண்றோமோ அதே மாதிரி மொபைல் பேங்கிங் பண்ணலாம். அதுக்கான ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நோட்டிஃபை பண்ணது. ஸோ மொபைல் பேங்கிங்ல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம், அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்க்கலாம், SB to RT AT பண்ணலாம், மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம், செக் டிரான்சாக்ஷன் ஸ்டாப் பண்ணலாம், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸோட சொன்னது தான் இந்த SB ஆர்டர். ஸோ மொபைல் பேங்கிங் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் கிடையாது? எப்படி இன்டர்நெட் பேங்கிங் பார்த்தோம் இல்லையா? அதே கேட்டகரி தான். ஜாயிண்ட் ஏ, மைனர், லுனாட்டிக், இல்லட்ரேட் அண்ட் BO. இவங்களுக்கு என்ன கிடையாது? மொபைல் பேங்கிங்கும் கிடையாது. இதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து dramatic changes to POSP schemes சொல்லப்படுற SB ஆர்டர் நம்பர் 13/2019. ஸோ இது இந்த இத்தனை SBRஸ்க்கும் நான் டேட் கொடுக்கல. இந்த SB ஆர்டருக்கு மட்டும் டேட் கொடுத்துருக்கேன். ஏன்? அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு SB ஆர்டர் தான். தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு ஆல்ரெடி. GSPRன்னு சொல்ற கவர்மெண்ட் சேவிங்ஸ் ப்ரொமோஷனல் ரூல்ஸ் அப்படின்னு சொல்ற GSPR அமெண்ட்மெண்ட்ஸ் சொன்ன SB ஆர்டர் தான் இது. ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து அமெண்ட்மெண்ட். இதுக்கு முன்னமே என்ன ஆயிடுச்சு? இந்த கெசட்ல நோட்டிஃபை பண்ணிட்டாங்க GSPR. ஸோ இந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் டேட்டு தான் நீங்க பார்த்த 12/12/2019. இது வந்து இந்த SBRரோட டேட் கிடையாது. இது வந்து கெசட் நோட்டிஃபிகேஷன் டேட். இந்த SBRரோட டேட் தான் இது 18/12/2019. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் இதுதான் MOFங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், DEAங்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். ஸோ இவங்க நோட்டிஃபை பண்ணிட்டாங்க கெசட்ல. ஸோ நம்ம DOP அதை என்ன பண்ணியிருக்காங்க? SBR ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்ல 18/12/2019ல. ஓகேவா? ஸோ GSPR கெசட் நோட்டிஃபிகேஷன் டேட்டட் தான் இந்த 12/12/2019ங்கிறது. ஸோ இந்த DOP என்ன பண்ணிட்டாங்க? சர்க்குலரா இதைய நமக்கு இந்த இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. போட்டிருக்கு இல்லையா? கவர்மெண்ட் சேவிங்ஸ் ப்ரொமோஷனல் ரூல்ஸ் 2018. ஓகேவா? ஸோ ஏன் 2018னா அது அமெண்டான டேட் அது 5/10/2018ங்கிறது. ஸோ இந்த GSPR என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க் முன்ன இருந்த எல்லா ரூல்ஸையும் சேஞ்ச் பண்ணி 2019க்கு கொண்டு வந்துருச்சு எல்லா ஸ்கீம்ஸையும். ஸோ இதுதான் அது 2019 SB ஆர்டர் நம்பர் 13ல நடந்த சேஞ்சஸ். ஓகேவா? ஸோ இந்த சேஞ்சஸ் நடந்தங்காட்டிக்கு தான் லைக் GSPR சேஞ்சஸ்னால தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2020ல அப் டு 36 SBRs உங்களுக்கு நிறைய வந்தது இல்லை. அதில் மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 10 SBRs ரிலேட்டட் டு GSPR தான் இருந்திருக்கும். ஸோ 2020 இட்ஸ் நத்திங் ஈஸி தான். ஸோ இப்போ என்னன்னா SBR பொறுத்தளவு உங்களுக்கு நம்பர்ஸ் SBR நம்பர் என்ன, அதில் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன. ஸோ த்ரூ நம்பர் சொல்லி கீழே என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தாலும் நீங்கள் எழுதணும். அதே மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுத்து எந்த SBR நம்பர் எழுதுங்கன்னு சொன்னாலும் எழுதணும். ரெண்டுக்குமே நீங்கள் என்ன இருக்கும்? பி ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ டு ஆல். மறக்காம உங்க டவுட்ஸ் எதா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இல்ல வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கு ஆல் டிவிஷன்ஸ்க்கும், அதுல ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்க டவுட்ஸை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.